நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காலையிலோடாக சந்தித்திருக்கின்றோம். தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் போர் நிறுத்தம் முறியும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. போர் நிறுத்தத்தை மீறுவதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் குறித்து பல்வேறு ஈரானிய அதிகாரிகள் பொது வெளியில பாதுகாப்பு படையினர்களை எச்சரிக்கைகள் விடுத்திருப்பதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. லெபனான் எல்லை மீதான தாக்குதல்கள் ஈரானிய கண்ணோட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தங்களாக கருதப்படுகின்றது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு வழிவகுக்கின்ற வகையில எட்டப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனான் முனை உட்பட பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேலியர்கள் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில மத்திய ஈரான்ல ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அடுத்து மேலும் ஒரு மீறலாக ஈரான் இதனை சுட்டிக்காட்டுகிறது. தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் இந்த செயல்முறையிலிருந்து முழுமையாக விலகக்கூடும் என்று ஈரான் அதிகாரிகளினுடைய நிலைப்பாடுகளை அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஹோர்மோஸ் நீரிணையை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது சிக்கலை மேலும் ஒருபடி ஆதரிக்கின்றது என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கிறார்கள். எரிசக்தி சந்தையில் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து தெஹ்ரான் அந்த நீரிணையை ஒரு பேரம் பேசும் புள்ளியாக பயன்படுத்த முயற்சிக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வழியாக சொல்லுகின்ற கப்பல்கள் மீது ஈரான் சுங்க வரிகளை விதிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், ஏற்கனவே சிக்கலான ஒரு சூழ்நிலையில மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முக்கிய பாதையின் மீதான தனது கட்டுப்பாட்டை ஒரு வெற்றியின் அடையாளமாக காட்ட முயற்சிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கமைய தற்போது அனைவரின் கவனமும் இஸ்லாமாபாத் பக்கம் திரும்பி இருக்கிறது. அங்கு ஈரானின் தூதுக்குழுவினர்கள் தங்கள் வருகையை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விடயமும் தங்களுடைய நிலைப்பாடாக, அதாவது நிலையற்றதாக இந்த விடயம் இருக்கிறது. இந்த சூழல்ல இருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி அங்கு ஒரு ராஜதந்திர தீர்வு காண்பது மட்டுமே என்ற விடயத்தையும் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே இந்த போர் நிறுத்தம் என்பது தொடருமா, இல்லாட்டே இதோடு முற்று பெறக்கூடியதாக இருக்குமா? இப்ப 2 கிழமைகள் இந்த போர் நிறுத்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய சாத்தியக்கூறு எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருப்பினும் என்ன நடக்க போகின்றது, அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது, தொடர்ச்சியாக இந்த நீரிணை, அதாவது அந்த நுழைவாயிலை மறைத்து வைத்திருப்பதனால எண்ணெய் கப்பல்களாக இருக்கட்டும், சரக்கு கப்பல்களாக இருக்கட்டும், அதனால பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிலைப்பாடு இருக்கிறது. இதனால ஏனைய நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட போகின்ற நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் தீர்வு எப்ப கிடைக்க போகின்றது, சர்வதேச நாடுகள் என்ன செய்ய போகின்றது? ஆகவே தொடர்ச்சியாக இந்த போர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால ஈரான் ஒரு விட்டு கொடுப்புக்கு வருமா, அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்படுமா இல்லையா என்பது சார்ந்தெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவுகளோடாக சந்திப்போம். வணக்கம்.